ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் 3 மாணவர்கள் அகில இலங்கை மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். கம்பளை கங்கசிரிபுர வித்தியாலயத்தின் கவிந்த உனந்தன், மல்மடுவ மாக்கூர ஆரம்ப பாடசாலையின் கவிஷ்க வணிகசேகர மற்றும் உசாபிட்டிய ஸ்ரீ சுமங்கல ஆரம்ப பாடசாலையின் மெலனி விஜயசிங்க ஆகிய மாணவர்களே 196 புள்ளிகளை பெற்று தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். பரீட்சை பெறுபவர்களை www.doenets.lk அல்லது results.exams.gov.lk ஆகிய இணையதளங்களில் பார்வையிட முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எந்தவொரு கையடக்க தொலைபேசி வலையமைப்பின் மூலமாகவும் பரீட்சை பெறுபவர்களை அறிந்து கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எக்ஸாம் இடைவெளி ஜிவி இடைவெளி பரீட்சை சூட்டனை டைப் செய்து 1919க்கு குறுந்தகவலை அனுப்பி பரீட்சை பெறு பற்றி அறிந்து கொள்ள முடியும். கொழும்பு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வலயங்களுக்கான பரீட்சை பெறுபவர்களை அந்தந்த பாடசாலை அதிபர்கள் இன்று முற்பகல் 10:30 மணிக்கு பின்னர் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு மற்றும் பெறுபேறு பிரிவில் நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பாடசாலைகளுக்கான பெறுபவர்கள் அடங்கிய பொதிகள் இன்று தபாலில் சேர்க்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார குறிப்பிட்டார். இதேவேளை இம்முறை புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் பிரகாரம் மாவட்டங்களுக்கான தமிழ் மொழி மூல வெட்டுப்புள்ளிகளும் பரீட்சை திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, மாத்தளை, காலி, மாத்தரை, குருநாகல் மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி 154 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, பதுளை ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி 153 பரீட்சைகள் திணைக்களத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, அம்பாறை, அனுராதபுரம், பொலனர்வை, ரத்தினபுரி மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி 152 காணப்படுகின்றது. நுவரெலியா, திருகோணமலை, புத்தளம், மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி 151 ஆகும். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கு 150 என்ற ஆக குறைந்த வெட்டுப்புள்ளி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.